பிலிம் அகாடமி தலைவர் பதவியை ராஜினாமா செய்தார் இயக்குனர் ரஞ்சித். கேரள நடிகை ஸ்ரீலேகா மித்ராவின் பாலியல் புகாரை தொடர்ந்து மலையாள திரைப்பட தயாரிப்பாளர் ரஞ்சித் கேரள சலச்சித்திர அகாடமி தலைவர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். அவர் ராஜினாமா செய்த பின்னர் தன் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளை மறுத்துள்ளார். தனது ராஜினாமாவிற்கு பிறகு புகார்களுக்கு அவர் இப்போது பதிலளித்திருக்கிறார். 2009ஆம் ஆண்டு திரைப்படத்தின் முன்பு தயாரிப்பின் போது திரைப்பட தயாரிப்பாளர் தன்னை காட்டிலும் முன்னேற வேண்டும் என்று பெங்காலி நடிகர் ஸ்ரீலேகா மித்ரா குற்றம் சாட்டியதிலிருந்தே தொடங்கியது. தனக்கு எதிரான குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்த ரஞ்சித், ஸ்ரீலேகா மித்ரா என்ற பெங்காலி நடிகை என் மீது மிகவும் கடுமையான தனிப்பட்ட குற்றச்சாட்டுகளை எழுப்பியிருக்கிறார். இது சில காலமாக நடந்து வருகிறது. சரியாக சொல்ல போனால் கேரள சலச்சித்திர அகாடமியின் தலைவராக நான் பொறுப்பேற்றதிலிருந்தே ஒரு குழு நீண்ட காலமாக சதி செய்து முயற்சி செய்து என்னை வீழ்த்த முயற்சி செய்து வருகிறது. என் மீது களங்கத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. ஸ்ரீலேகா மீதான இந்த குற்றச்சாட்டு பொதுமக்கள் மத்தியில் பூதாகரமாக விழித்திருக்கிறது. இது எனது நற்பெயருக்கு களங்கம் விளைவித்திருக்கிறது. இது சாதாரணமானது அல்ல. ஆனால் இந்த குற்றச்சாட்டுகள் தவறு என்று நான் நிரூபிக்க வேண்டும். அவர் சொன்னது அனைத்தும் பொய். இது குறித்து அவர் முன்னுக்கு பின் முரணான கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார். நான் அவர் என்ன பழி சுமத்தினார் என்பது பற்றி விவாதிக்கவில்லை. எப்படி இருந்தாலும் அதை எதிர்த்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடிவு செய்திருக்கிறேன். இதன் பின்னணியில் உள்ள உண்மையை நான் அறிய வேண்டும் என்று கூறினார். இடது ஜனநாயக முன்னணியின் முக்கிய அங்கமான இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மித்ராவின் குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரணைக்கு அழைப்பு விடுத்ததும் குறிப்பிடத்தக்கது. இது குறித்து ஹேமா குழுவின் விசாரணைகளுக்கு பிறகு தெரிய வந்துள்ளது. ரஞ்சித் தொடர்பான சம்பவம் குறித்து மித்ரா கூறும் பொழுது, ரஞ்சித் மலையாள திரையுலகில் ஒரு பெரிய பெயர் மற்றும் தேசிய விருது பெற்ற இயக்குனர். வரவிருக்கும் ஒரு திரைப்பட திட்டத்தை பற்றி விவாதிக்க நான் அவரது இல்லத்திற்கு சென்றேன். அவரது நடத்தை எனக்கு சிறிதும் பிடிக்கவில்லை. அவருடைய அணுகுமுறை மிகவும் கேவலமாக இருந்தது. நாங்கள் ஸ்கிரிப்டை பற்றி விவாதிக்கும் போது அருவருக்கத்தக்க செயல்களை அவர் செய்தார். அது என்னை மிகவும் சங்கடப்படுத்தியது. நான் நேரடியாக வேண்டாம் என்று சொன்ன போது கூட விடாமல் தவறு செய்தார். இது எனக்கு பிடிக்காது என்று சொன்னேன். அந்த இடத்தை விட்டு வெளியேறி மறுநாள் கொல்கத்தாவிற்கு திரும்பி வந்தேன் என்று அவர் கூறியிருக்கிறார். சார் நடிகர் மேலும் கூறுகையில், திரையுலகில் உள்ள மற்ற பெண் நடிகர்களை அவர் இதேபோல் நடத்தினாரா என்று எனக்கு தெரியவில்லை. இது போன்ற சூழ்நிலையை அவர்கள் எதிர்கொண்டார்களா இல்லையா என்பது குறித்தும் அவர்களை பொறுத்துதான் அமைகிறது. மற்றவர்கள் பேசாமல் இருக்க அவரது அதிகாரமும் செல்வாக்கும் ஒரு பங்கை கொண்டிருக்கலாம். பெங்காலி சினிமா துறையில் இதுபோன்ற பிரச்சனைகளை தான் எதிர்கொண்டதில்லை என்று மித்ரா குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் மற்ற பெண் நடிகர்களுக்கும் இதே போன்ற அனுபவங்கள் இருக்கலாம் என்பதை ஒப்புக்கொண்டார். இந்த பெண்கள் பயமின்றி பேசுவதற்கான தைரியத்தை கொண்டிருக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். கேரளாவில் நடந்த இச்சம்பவம் பல ஆண்டுகளுக்கு முன்பு. ஆனால் பெண்கள் இப்போது எந்த ஒரு தவறான நடத்தைக்கும் எதிராக அதிக தைரியத்துடனும் உறுதியுடனும் பேசுவதும் பேரணிகளை நடத்துவதும் மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. மேலும் பாலின துஷ்பிரயோகம், தவறான நடத்தை ஆகியவற்றின் எண்ணிக்கை குறையும் மற்றும் பெண்களுக்கு இது போன்ற கொடூரமான கதைகள் இனி இருக்காது என்று நான் எதிர்பார்க்கிறேன் என்று மித்ரா மேலும் கூறினார். கேரளாவில் திரைப்பட அகாடமி தலைவர் பதவியிலிருந்து ரஞ்சித் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று பரவலான கோரிக்கைகள் எழுந்தன. திரைப்பட தயாரிப்பாளர் டாக்டர் பிஜு போன்ற முக்கிய குரல்கள் அவருக்கு எதிராக பேசின. பரவலான நடிப்பு நடைமுறைகள், பாலியல் துஷ்பிரயோகம் மற்றும் ஊதிய ஏற்றத்தாழ்வுகளை வெளிப்படுத்திய நீதிபதி ஹேமா கமிட்டி அறிக்கையை தொடர்ந்து மலையாள திரையுலகில் ஒரு கொந்தளிப்பான நேரத்தில் இந்த குற்றச்சாட்டுகள் வெளிவந்திருக்கிறது குறிப்பிடத்தக்கது.